வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். ரீசெண்டாக தி ரிச்சுவல்னு ஒரு ஹாலிவுட் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவியை நமக்கு தமிழ் டப்பிங்கோட லைன்ஸ்கேப் ஓடிட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. படையப்போ உங்களுக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸ்லுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்து IM ரேட்டிங்ஸ் ரொம்பவே கம்மி, 10க்கு 4.5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் படமாக நல்லா இருக்குன்னு எடுத்து உட்காந்து பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங்கில் நல்லா ஸ்டார்ட் பண்ணி போக போக ஃபினிஷிங் ரொம்ப முக்கியமாக முடிச்சிருக்காங்க. ஓவராலாக வந்து படத்தோடைய ஸ்டார்டிங்கே வந்து பயங்கரமாக எடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் எல்லாமே ஃபினிஷிங் வரைக்குமே ரொம்ப ஆவரேஜ் தான் எடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட ஸ்டோரியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கும், அதை ஓட்ட 2 பிரைஸ்ட் வராங்க. ஸோ அந்த 2 பிரைஸ்ட்டும் அந்த பொண்ணு உடம்புல இருக்க அந்த பேயை ஓட்டினாங்களா இல்லையான்றதான் கதையே. ஆனால் இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டா உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் தான் எடுத்திருக்காங்க. உண்மையாகவே இது வந்து அமெரிக்காவில் நடந்திருக்கு. அதை டாக்குமெண்ட் பண்ணி அதில் வரக்கூடிய விஷயம் எல்லாத்துலேயுமே இந்த படத்தில் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ எக்ஸிக்யூட் பண்ணியும் இந்த படத்தோடைய ஃபினிஷிங்காக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இல்லை. ஸ்க்ரீன் பிளே ஆவரேஜாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லாம் செம்மையாக இருக்குங்க. அதுக்காகவே ஒன்ஸ் உட்காந்து பார்க்கலாம். அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவங்க கடைசியில் பேய் கண்டிப்பாக ஓட்டிடுவாங்க, அது வேறு விஷயம். ஸோ படம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங் தான் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லை தம்பி, உங்ககிட்ட ஃபினிஷிங் சரியில்லை தம்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது. ஸோ படத்தை பார்க்குறதும் பார்க்காதும் உங்களோட விருப்பம். தமிழ் டப்பிங்கோட லேண்ட்ஸ்கேப் ஓடிட்டில் அவ்வளோதான் இருக்குது. இந்த படத்துக்கு 5க்கு 1.5 கொடுக்கலாம்.